வணக்கம் சார். வாமா வா, நீ ஏதாவது முடிச்சு போடு. முடிச்சா? ஆமா சார், முடிச்சுட்டேன். எத? வீடு கட்டி முடிச்சுட்டேன். 15ஆம் தேதி கிரக பிரவேசம். நீங்க அவசியம் வந்து நடத்தி வைக்கணும். நான் வரமாட்டேம்மா. நான் கிரக பிரவேசத்துக்கு வந்தா அந்த வீட்டை உனக்கு நான் தான் கட்டி கொடுத்துட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாளுவோ? சொல்லுவாங்க. சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே இந்த வீட்டை கட்டி கொடுத்தீங்க. உண்மையைத்தான் சொல்றேன். என்ன நீங்க நட்சத்திரமாக்குனீங்க. அதுல கிடைச்ச லட்சங்கள் தான் இந்த வீடு. இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க கிரக பிரவேசத்துக்கு வரலன்னா நானும் அந்த வீட்டுக்கு குடி போக மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத. சரி, நான் வரேன் போ. சார், வரப்ப அம்மாவையும் கூட்டிட்டு வரணும். அந்த அம்மா இல்லாம நான் எங்க வர போறேன்? அவ முந்தாடி பிடிச்சுக்கிட்டு தான் நான் வருவேன். நீ போ. வரேன் சார். வரேங்க. ஒரு சிலர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டனர். ஒரு சில நடிகர்களோ ரகசியமாக நடிகர் திலகத்தின் படங்களை பார்த்து கற்றுக்கொண்டு பின் தாங்களாகவே பேசுவது போல் நடித்தார்கள். நடிகர் திலகத்தின் ஆண்மையான குரலில் வசனத்தின் ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் அவரின் பாவம், ஏற்ற இறக்கம், தெளிவு, கவிதையின் அழகு, முக பாவத்திற்கேற்ற கை கால் உடல் அசைவுகளுக்கேற்ப மெல்லிய துல்லிய குரல் மாற்றங்கள் நம்மில் அந்த பாத்திரத்தை அதன் உணர்வை மனக்கண்ணில் காட்டிவிடும் வலிமை கொண்டது. கலைஞர் பராசக்தி படத்திற்கு வசனம் எழுதுவதற்கு முன் பல படங்களுக்கு வசனம் எழுதிய போதும் பராசக்தி திரைப்படத்தில் எழுதிய பின்னர்தான் அவருக்கு புகழ் கிடைக்க ஆரம்பித்தது. அதற்கு முன் கலைஞரது வசனங்களை பேசி நடித்த நடிகர்கள் நடிகர் திலகத்தைப் போல் ஆண்மை நிறைந்த குரலால் தமிழை தெளிவாக ஒழுங்காக தவறுகளின்றி பேசியிருப்பார்களேயானால்